வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட்டு few 5 minutes candles யூஸ் பண்ணி ஒரு பர்டிகுலர் ஸ்டாக்ஸில் நம்ம அந்த டேயில் ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத பற்றி எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது வந்துட்டு ஒரு இதை யூஸ் பண்ணி ட்ரேட் கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. இந்த ஸ்டாக்கில் பொசிஷன் எடுக்கலாமா, இந்த மாதிரி கேண்டில்ஸ் ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் எந்த மாதிரி ஃபார்ம் ஆகிருந்தால் எந்த மாதிரி பொசிஷன் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு 4 கேஸ் இருக்குது, ஒவ்வொரு கேஸாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கும்போது ஸோ அஸ் அ பிகினராக உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நீங்கள் ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாமா அந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அந்த டேயில், இல்லை லாங் போகலாமா இல்லை ஷார்ட் போகலாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடையாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்ட்ராடல் பண்ணலாமா ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் பண்ணலாமா அந்த ஸ்டாக்கில், அந்த மாதிரி இருக்கும்போது அந்த பர்டிகுலர் டேயில் ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ நீங்கள் நல்ல டைம் டிகே வந்துட்டு அந்த ஸ்டாக்கில் வந்துட்டு கேப்சர் பண்ணலாம். நீங்கள் இன்ட்ராடேயில் ஸ்டாக்ஸ் பை பண்ணுறீங்க அப்படின்னாலும் இது பண்ணலாம். ஆப்ஷன்ஸ்லேயும் அந்த மாதிரி கேண்டில்ஸ் இருந்தால் நீங்கள் செல் பண்ணி டிகே வந்துட்டு கேப்சர் பண்ணலாம் இன்ட்ராடேக்கு. ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ கேஸ் 1 பார்த்திங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் உங்களுக்கு இந்த மாதிரி லார்ஜ் விக் இருக்கும். உங்களுக்கு மேலே பாடி சின்னதாக இருக்கும், இல்லை இந்த மாதிரி வந்துட்டு சென்டரில் சின்ன பாடியாக இருக்கும், விக் ரொம்ப பெருசாக இருக்கும். இல்லை அப்படிங்கும்போது உங்களுக்கு கீழே வந்துட்டு இந்த மாதிரி இருக்கும். இது வந்துட்டு க்ரீன் கேண்டில், இது வந்துட்டு இதுவும் வந்துட்டு சென்டரில் பாடி, இது வந்துட்டு ரெட் கேண்டில் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் என்ன ஆகும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா அந்த த்ரூ அவுட் த டேயும் கூட சொல்லலாம், இல்லை ஃபஸ்ட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் பார்த்திங்கன்னா லைக்லி டு பி ரேஞ்ச் பவுண்ட். நீங்கள் மேலேயும் கீழேயும் தான் இருக்கும், ஏதோ ஒரு டைரெக்ஷனில் அப் ஆர் டவுன் வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு ஸ்டாக் போகாது. ஸோ அப்படி எடுக்கும்போது நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட்டாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு 5 minutes கேண்டில் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த ஸ்டாக் மோஸ்ட்லி ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறதுக்கு நல்ல பாசிபிலிட்டி இருக்கும். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா கேஸ் 1. ஸோ கேஸ் 2 என்ன அப்படிங்கிறது பார்த்துலாம். ஸோ கேஸ் 1 கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் ஸ்டாக்ஸில் பை பண்ணாமல் ஷார்ட் ஸ்ட்ராடல் ஷார்ட் ஸ்ட்ராங்கல் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ கேஸ் 2 பார்த்துடலாம். கேஸ் 2வில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு பெரிய பாடி இருக்கும். அதாவது ஒரு பர்சன்டேஜ் ஒரு 2 to 3% மேலே ஃபஸ்ட்டு கேண்டிலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பாடி இருந்தது அப்படின்னா நீங்கள் உடனே ட்ரேட் எடுக்காமல் அடுத்த 5 minutes கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தில, அதுக்கு அடுத்த 5 minute கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கேண்டில் க்ளோஸ் ஆனோன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸோ இது என்ன இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன பாசிபிலிட்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கன்சால்டேஷனில், அது வந்துட்டு ஃபஸ்ட்டு கேஸ் பார்த்திங்கன்னா ஃபியூ ஹவர்ஸ்க்கே கன்சால்டேஷன் ஆர் ரேஞ்ச் பவுண்டில் இருக்கலாம். இந்த மாதிரி இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒரு மேபி ஒரு 30 minutes ஒரு 45 minutesக்கு உங்களுக்கு ஒரு ரேஞ்ச் பவுண்டர் கன்சால்டேஷனுக்குள்ளே இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் அடுத்த சப்சிக்வெண்ட் கேண்டில்ஸ் எப்படி க்ளோஸ் ஆகுது, எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் என்ட்ரி எடுக்கலாம். கேஸ் 3 பார்த்துடலாம். கேஸ் 3ல் தான் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாக்கு நல்ல ஒரு அப் மூமெண்டம் போகுமா இல்லை டவுன் மூமெண்டம் போகுமா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு 5 minutes கேண்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு வச்சு கண்டுபிடிக்க முடியும். கேஸ் 3ல் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கேண்டில் பார்த்துட்டு இந்த மாதிரி கேண்டில்ஸை எப்படி நம்ம சார்ட்டிங்கில் ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் சின்னதாக விக்கும் பெரிய விக்கு இல்லாமல் பார்க்குறது அப்படிங்கிறதும் நம்ம சப்சிக்வெண்ட்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸ் 3ல் உங்களுக்கு கேண்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், பாடி தான் ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஃபுல்லாக பாடியாக இருக்கும், விக்கு ரொம்ப சின்னதாக இருக்கும், இல்லைனா விக் சில டைம் இல்லாமையே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா கேண்டிலும் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும், நல்லா அந்த விக் இல்லாமையே பாடியிலே நல்ல ட்ரேடிங் நடந்திருக்கும். ரொம்ப பெருசாகவும் இருக்காது கேண்டில், ரொம்ப சின்ன மீடியமாக இருக்கும் கேண்டில். ஸோ அந்த மாதிரி கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு அதை பிரேக் பண்ணும்போது எய்தர் டைரெக்ஷனில் நல்ல மொமெண்டம் போகும். ஸோ எப்பப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டாக் அந்த பர்டிகுலர் டேயில் உங்களுக்கு நல்ல டாப் கெய்னராக இருக்கோ டாப் லூசராக இருக்கோ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஃபஸ்ட்டு 5 minute கேண்டில் இந்த மாதிரி தான் ஒரு 70 to 90% ஆஃப் த டைம் இருக்கும். ஸோ நீங்கள் அதை நல்லா வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கேண்டிலை நம்ம அந்த ஃபஸ்ட்டு 2 கேஸில் வந்த கேண்டிலை எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கிற கேண்டிலையும் நம்ம சார்ட்டிங் ஸ்கேனர் யூஸ் பண்ணியே ரிட்ரைவ் பண்ணிடலாம். ஸோ அப்போ வந்துட்டு நமக்கு ஸ்டாக் செலெக்ஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இப்படி தான் இருக்கும் கேண்டில். இது வந்துட்டு க்ரீனாக இருக்கும், இது பார்த்திங்கன்னா ரெட் கேண்டிலாக இருந்ததுனாலும் இதே மாதிரி தான் இருக்கும் பாடி. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே வந்துட்டு கீழே இறங்கும், இல்லை அப்படின்னா இங்கேருந்து வந்துட்டு அப்சைட் மூமெண்டம் பார்த்திங்கன்னா ஸ்டாக்ஸ் நல்லா வந்துட்டு மூமெண்டம் இருக்கும்.
ஓகே, இப்போ அடுத்தது கேஸ் 4 பார்த்துடலாம். கேஸ் 4ல் எந்த மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி கேண்டில் உங்களுக்கு ஃபார்ம் ஆனோன்னே அடுத்த கேண்டில் இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகுதான்னு பார்த்துட்டு கேஸ் 3ல் எடுத்துக்கலாம். ஸோ கேஸ் 4 நமக்கு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் கேண்டில், ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருக்கும் மேலே. இந்த மாதிரி இருக்கும்போது கேண்டில் பாடி மீடியமாக இருக்கும், மீடியமாக பாடி இருக்கும், விக்கு நல்லா மேலே போயிட்டு வந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அடுத்த ஃபியூ மினிட்ஸில் பார்த்திங்கன்னா திருப்பியும் ஸ்டாக் போயிட்டு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் நடக்கும். ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டாகவே த்ரூ அவுட் த டே இருக்கும். இதே மாதிரி தான் சிமிலராக கீழே இருக்கும்போது ஸ்டாக் உங்களுக்கு கீழே ஒரு ரிஜெக்ஷன் நடந்திருந்தது அப்படின்னா அடுத்த ஃபியூ கேண்டில்ஸும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைட் மொமெண்டமாகவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்த 4 கேஸ் யூஸ் பண்ணி நம்ம இந்த ஸ்டாக்ஸில் பார்த்திங்கன்னா லாங் போகலாமா, இல்லை ஷார்ட் போகலாமா, இல்லை ஷார்ட் ஸ்ட்ராடல் எடுக்கலாமா, ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எடுக்கலாமா, ஹெட்ஜ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஆப்ஷன்ஸில் இதே பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம சார்ட்டிங்கில் நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் விக் சின்னதாக இருக்கிற மாதிரி கேண்டிலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வேஸ் வச்சு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். நீங்கள் ஒரு 5 ஸ்டாக் தான் பார்க்குறீங்க, டைம் இல்லை அப்படிங்கும்போது ஸ்டாக் எப்படி இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பொசிஷன் எடுத்துக்கலாம். ஏன்னா சில ஸ்டாக்கில் நீங்கள் பை பண்ணோம் அப்படின்னு நினைப்பீங்க, ஆனால் அந்த ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்கும் நீங்கள் பார்க்குற ஸ்டாக் எல்லாமே ரேஞ்ச் பவுண்டாக இருந்தது அப்படின்னா நம்ம மற்ற ஸ்டாக் தேட முடியாது. அதுக்கு ஒன்று ஹெல்ப் பண்ணுறது சார்ட்டிங் ஸ்கேனர் ஹெல்ப் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாக்கு தகுந்த மாதிரி நம்ம பொசிஷன் எடுத்துக்கிறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீங்கள் பழைய ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள், எது எப்படி மொமெண்டம் கொடுத்துருக்கும் போது எப்படி மூவ் ஆகிருக்கு, ஃபஸ்ட் கேண்டில் 5 மினிட்ஸ் கேண்டில் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதுதான் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விடுங்க. தேங்க்யூ. டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க் யூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு நம்மளோட வெப்சைட் powerpangu.com அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்க எல்லா கோர்சஸும் ஃப்ரீயாக வாங்கிக்கலாம். இப்போ சொன்ன ஷார்ட் ஸ்ட்ராடல், ஷார்ட் ஸ்ட்ராங்கிள் எல்லாம் எப்படி நீங்கள் ஹெட்ஜ் பண்ணி பண்ணலாம் அப்படிங்கிற கோர்சஸும் இருக்கும். ஸோ தேங்க்யூ, பபாய்.